கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. கைப்பிரதி ஊழியங்கள். கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் மூலமாக கிரமமாக பணித்தலங்களில் உள்ள கிராமங்களை சந்தித்து அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். இவர்களுக்கு இயேசுவின் அன்பை கைப்பிரதி வழியாக வழங்குகிறோம். கைப்பிரதிகளை பெற்று வாசித்து அநேகர் உள்ளத்தில் தொடப்பட்டு இயேசுவே வழி என்று அறிந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து வருகிறோம். நமது ஊழியர்கள் தினமும் 1 மணி நேரம் முக்கியமான இடங்களில் நின்று 100 கைப்பிரதிகளை கொடுக்கும்படி வழிநடத்தப்படுகின்றனர். இவ்வூழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க ஜெபியுங்கள். நீங்களும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண் 8675557111. தெபோராளாகிய நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெத்செமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள்? இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழும்பினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏசப்பா உயிரோடு தானே இருக்கிறாரு. அல்லேலூயா.
இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கஷ்டம் இருக்குதா, கவலை இருக்குதா, கடன் பிரச்சனை இருக்குதா, பலகீனத்தோடு கேட்குறீங்களா? நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த வார்த்தைகளை கேளுங்க. ஜெப முடிவில் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை செய்தியெல்லாம் முடிகிற வரைக்கும் கேட்டு நான் ஜெபிக்கும்போது தான் ஆண்டோடைய வல்லமை இறங்குமா அப்படின்னா இல்லைங்க. பேதுரு கொர்நேலியு வீட்டில் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவர் பிளஸ் பண்ணுன்னு நினச்சிட்டாருன்னா இப்பயே பிளஸ் பண்ணிடுவார். அல்லேலூயா. இப்போ செய்தி கேட்கும் போதுங்க, நான் போகிற கூட்டங்களில் கிராமத்தில் உள்ள ஜனங்கள்ட நான் ஏதாவது ஒரு காரியங்கள் நல்லதாக அவங்கள உற்சாகப்படுத்துகிற ஆண்டோடைய ரேமா வேடன்னு சொல்லுவோம், தீர்க்க தரிசன வார்த்தைன்னு சொல்லுவோம். சொன்ன உடனே என் பிள்ளைகள் டக்குன்னு கைதட்டுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிறைய சர்ச்சில் என்னதான் கத்தி பெரிய காரியத்தை சொன்னாலும் கம்முனே இருப்பாங்க. அந்த உற்சாகத்தில் இப்போ நீங்கள் செய்தி கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தை வருது, செய்தி முடிவு வெயிட் பண்ணுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படி ஆக கடவுது இப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அற்புதம் வேணுமாங்க? வலதுபுறம் திரும்புங்க, சும்மா திரும்புங்க. அப்படி திரும்பி, ஏசப்பா என் கூட இருக்கீங்களா, அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. எங்களுக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், கடந்த நாட்களில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சொன்னேன். எங்களுடைய முழுநேர ஊழியக்காரர்கள், முழுநேர ஊழியத்திற்கென்று பயிற்சி வைக்கப்பட்டவர்கள் காணிக்கை வாங்குவதற்கு வீடுகள் தோறும் வரமாட்டார்கள். அல்லேலூயா. இப்படி சொன்னேன். நான் கூட நிறைய பேர் கோவிச்சுக்கிடுவாங்கன்னு சொன்னான்னா, அநேகர் சந்தோஷமாக ஒரு சொந்த குடும்பத்தார்களை போன்று எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எங்கள் ஊழியக்காரங்க ஒரு வீட்டுக்கு காணிக்க வாங்க வர்றதுனால 1 மணி நேரம் ஆகுதுங்க. ட்ராவலில் 1/2 மணி நேரம் ஆகுது. உங்கள் வீட்டுக்கு வந்தால் காஃபி கொடுக்குறீங்க, மிச்சர் கொடுக்குறீங்க, வாழைப்பழம் கொடுக்குறீங்க. சிலர் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டுறாங்க. பாருங்க, எங்கள் ஊழியக்காரங்க, எங்கள் மிஸ்டரிகளை நிறைய நேரம் ஊழியத்துக்கு கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் கொடுக்குற காணிக்கையை வாங்கி ரிசீட் போட்டு வர வேண்டி இருக்குது. அந்த மாதிரி சாயங்காலம் 6லேருந்து 9 மணி வரைக்கும் உள்ளதான் உங்கள்கிட்ட காணிக்கை வாங்க வரணும். அந்த நேரத்தில் தான் கிராமத்தில் அறுவடை இருக்குது. இப்போ வாலிபர் முகாமில் 1 லட்சம் வாலிபர்களுக்கு மேலே வந்துட்டாங்க. அவங்கள சந்திக்கணும் இல்லை, பின்தொடர் ஊழியம் செய்யணும் இல்லை, அவங்க மத்தியில் ஒரு ஜெபக்குழு ஃபார்ம் பண்ணணும்ல. அதனால தான் ரொம்ப ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தயவு செய்து நீங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. நீங்கள் அனுப்பி வைக்கும் போது நீங்கள் மட்டும் அனுப்பி வைக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மாமியார், சகல, மச்சான், தாய் மாமா எல்லார்ட்டையும் இப்படி ஊழியத்துக்கு நான் காணிக்கை அனுப்பி வைக்கிறேன், நீயும் கொஞ்சம் காணிக்கை தர்றியா, அங்கே எழுப்புதல் கிராமங்களில் வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்களும் எல்லாரையும் சேர்த்து கூட அனுப்பி விடலாம். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற, எங்கள் வீட்டுக்கு காணிக்க வாங்க வர வேண்டாம், நாங்கள் அனுப்பி விடுறோம் கணேசன் சொல்லி நிறைய பேர் ஃபோன் அடிக்கிறாங்க. இன்னைக்கு தான் நீங்கள் புதுசாக கேட்குறீங்களா? எங்களை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகிற இன்னொரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமாங்க? தமிழ்நாட்டிலங்க 310 தாலுக்காக்கள் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு தாலுக்காக்களையும் குறைஞ்சது ஒரு 2 மிஸ்டரிகளை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு இலக்குகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, 27 வருஷமா இந்த ஏசப்போடைய மிஸ்டரி பணிகளை நானும் எங்களுடைய ஊழியக்காரர்களும் சேர்ந்து செய்கிறோம். ஒருவேளை என்னை போல ஒருவேளை ஜென்ஸ் போய் ஊழியம் செய்கிறத காட்டிலும் கிராமங்களில் இப்போ யார் போனால் எழுப்பல் வருது அப்படின்னு பார்த்தா தேவரோளாகி பெண்கள் போனாதாங்க. பைபிள் வசனம் பார்த்தீங்களா? நியாயாதிபதிகளில் தேவரோளாகி நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. நான் சொல்கிறேங்க, கிராமங்களில் பெண்கள் போய் ஊழியம் செய்கிறதுல ஒரு எழுப்புதல் இருக்குதுங்க, அறுவடை இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 குழுக்கள், தெபொராள் குழுக்கள் நான் வச்சிருக்கிறேன். அவங்க மூலியமா நிறைய அறுவடை இருக்குது. ஆண்டவர் இதை குறித்து என் கூட பேசுகிறார். அதனால தமிழ்நாடு முழுவதிலும் ஒவ்வொரு தாலுக்காவிலும் குறைஞ்சது ஒரு 2 தெபொராள்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டத்தை கொடுத்திருக்கிற. நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை இதை கேட்குற நீங்கள்
குடும்ப பெண்களாக இருக்கலாம், இல்லை நான் வீட்டில் தான் இருக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னால் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. அல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய தெரியுமா, 310 தாலுக்காக்கள்லையும் 2 தேவராட்கள் வர்றாங்களா, அவங்க தங்கி ஊழியம் செய்வதற்கன்று, அதாவது காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துடணும், 1 மணி வரைக்கும் நல்ல எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவங்க மற்றவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு வர சொல்லணும். அடுத்து மதியானம் சாப்பாடு முடிச்சுட்டு ஏதாயும் ஒரு கிராமத்தில் போய் ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி கொடுத்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டிதான். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பினாலே எந்த ஒரு உதவி வேண்டாம், ஊழியத்துக்கு நான் வர்றேன்னு சொல்கிறவங்கள வரலாம். இல்லை பிரதர், எங்களுக்கு ஒரு சின்ன உதவித்தொகை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி யாராவது விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். சிறிய ஒரு உதவித்தொகையை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் வரலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களுடைய தாலுக்காக்கள்ல இருந்தாங்கன்னா எங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். ஒருவேளை நல்ல பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் ஏதாகிலும் இப்படி ஒரு எல்லாரும் வந்து தங்கி ஜெபிப்பதற்கு, ஒருவேளை அலுவலகமாக ஒரு ஜெப அறையாக இயங்குவதற்கு வாடகைக்கோ, இல்லாவிட்டால் எனக்கு ஒரு இடம் இருக்கும்போது அதை நான் ஊழியத்துக்குன்னு நான் கொஞ்ச நாட்கள் தருகிறேன், கொஞ்சம் மாதங்கள் தருகிறேன், ஒரு சில வருஷங்கள் தர்றேன்னு சொல்கிறவங்க யாராவது எழும்பும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஐயா, நான் ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்கிறேங்க, இந்த வாழ்க்கையில் ஏசப்பாவுடைய எழுப்புதலை பார்க்கணுங்க, கண்ணு பார்க்கணுங்க, அதற்கு உதவி செய்யுங்கள். இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெற இதன் மூலியமாக தமிழ்நாடு முழுவதிலும் பெரிய ஒரு எழுப்புதல் ஆண்டவர் அனுப்ப நீங்கள் ஜெபியுங்கள். ஒவ்வொரு தேவராளுக்கும் மாதந்தோறும் தேவராள்களை தாங்குகிற ஸ்பான்சர்களிலும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இப்பொழுதும் ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி ஆயத்தப்படுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்த போது ஏசப்பா என் மனசுல சொன்ன செய்தி என்ன தெரியுமாங்க? ஒருமனப்படுகிறவர்கள் எனக்கு தேவை. அதாங்க செய்தி. அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்பா, அம்மா, 2 பிள்ளைகள், 4 பேர் இருக்கிறீங்களா? இல்லை மாமியார் மாமனார் சேர்த்தா 4 + 2 6 பேர் இருக்கீங்களா? 6 பேரோ இல்லை 4 பேரோ இல்லை 10 பேரோ ஒரு மனது உங்கள் வீட்டில் இருக்குதாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நீங்கள் மாத்திரம் ஒரு மனதோடு ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெரிய ஒரு எழுப்புதல் தாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு மனதோடு குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு மனதோடு ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுறாங்க. மற்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் சாட்சியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தெருக்கள்லையும் உங்களுடைய வீடுகள் மூலியமாக பெரிய ஒரு எழுப்புதல் வரும். ஒவ்வொரு தெருக்கள் தோறும் சபைகள் கூட வந்துருங்க. அல்லேலூயா. என்னை பொறுத்தளவுக்குங்க, பைபிளில் இன்னொரு ஒரு பெரிய திட்டம் இருக்குது, வீட்டு சபைகள். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சர்ச்சுனாலே பெரிய கட்டடம் இருக்கணும் இப்படிதான் நினைக்கிறோம். அதுவும் நல்லது. அப்படி ஆண்டவர் நாம மகிமைக்காக பெரிய சர்ச்சு கட்டுறது நல்லது. இன்னும் போட்டிருக்குது, பைபிளில் போட்டிருக்குது. என் பைபிளில் இருக்குது, உங்கள் பைபிளில் இருக்கா இல்லையானே தெரில. என்ன? வீட்டு சபைகள். வீடுகள் தோறும் அப்பமிட்டார்கள், வீடுகள் தோறும் கூடி வருகிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், வீட்டில் கூடுகிற சபைகள் போதுங்க. நம்ம இப்போ எங்கள் கிராமத்தில் நிறைய ஒரு 15 தெருக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தெருவில் உள்ளவங்க அந்த தெருவுக்கு வர மாட்டாங்க, அந்த தெருவில் உள்ளவங்க இந்த தெருவுக்கு வர மாட்டாங்க. இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படிதாங்க இருக்குது. நம்ம ஒரு கிராமங்கள் தோறும் ஒரு சர்ச்சு கட்டினா போதுமா? என்னை பொறுத்தளவுக்கு 15 தெருவு இருக்குதா? கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் அவருடைய வல்லமை அவர்களை தொடுகிற வரை ஒவ்வொரு தெருக்களும் ஒரு பெரிய சர்ச்சு கட்ட முடியுமா? ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு வீட்டில் சபை கூடி வர வேண்டியதானுங்க. அல்லேலூயா. அப்படி திருச்சபையில் உருவாவதற்கு உங்க குடும்பத்துல ஒரு மனது இருந்தா போதும். பாருங்களேன், ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறாரு. அங்க ஆதாமியே ஏவாள் 2 பேரை ஆண்டவர் அங்க வைக்கிறாருங்க. அந்த 2 பேர்கிட்டையும் ஒரு மனதான் இருக்கணும் இல்லைங்க. ஏவாள் தனியா போயிட்டான். தனியா போய் பிசாசு தனிமையில் இருக்கிற ஏவாள் இடத்துல எதையோ சொல்லி வஞ்சித்து
விளக்கப்பட்ட கனியை புசிக்க வச்சிடறான் பிசாசு. அல்லேலூயா. பாருங்களேன், அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுல ஒரு மனது இல்லை, பிரிவுகள் இல்லை. எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. 4 மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான், புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு சிங்கம் வந்திருக்குது. 4 மாடு சேர்ந்து சிங்கத்தை விரட்டிருச்சு. அது தாக்க முடியல, எல்லாம் சிங்கம் ஓடிருச்சு. இப்போ இந்த சிங்கம் என்னச்சான், முதல்ல 4 மாடுகளையும் பிரிச்சுச்சான். சண்டையை போட்டு பிரிக்கிற மாதிரி பிரிஞ்சு தனித்தனியாக மெஞ்சிருக்குது. கடைசியில் சிங்கம் வந்துச்சு, மாடு அடிச்சு தின்னு கொன்றுச்சு. நான் சொல்கிறேன், கூடி வாழ்ந்தால் நல்லதுங்க. அல்லேலூயா. ஒரு மனதோடு இருக்கணுங்க, ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா ஆசீர்வாதம் இருக்குதுங்க. பைபிளில் மத்தேயு 18 உங்களுக்கு என்ன தெரியாததா? எல்லாருக்கும் தெரியும். என்ன போட்டிருக்குது? அவருடைய நாமத்தின் நிமித்தமாக 2 பேராவது 3 பேராவது கூடுகிற இடத்திலே நானும் இருக்கிறேன். மத்தேயு 18:20 வாசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டா அது உண்டாகும். ஆண்டவர் கேட்டுருவாரு, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருவாரு. எல்லாம் தெரியுதுங்க. அப்ப ஏங்க எழுப்புதல் இல்லை? ஒரு மனது இல்லை. ஒரு மனதோடு கூட நம்ம ஆண்டவரை தேடுவோமானால் பெரிய ஒரு எழுப்புதல் கண்கள் காணும். இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை? ஒரு மனது இல்லை. மார்க் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அது என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். என்ன சம்பவம்? 4 பேர் ஒருமனப்படுறாங்க. 4 பேர். இன்னைக்கு ஒரு பட்டணத்துக்கு 4 பேர் இருந்தா போதுங்க. இப்போ விருதுநகர் சிட்டி பக்கத்தில் நான் கிராமத்தில் இருக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்தில் எழுப்புதல் வரணும்னு சொல்லி ஒரு 4 பேர் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபிக்கணும். 4 பேர் சேர்ந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும். நான் சொல்றேங்க, மார்க் 2ஆம் அதிகாரத்துல 4 பேர்களும் ஒருமனப்பட்டு ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற வீட்டிலே அழைத்து வருகிறார்கள். அங்க போகும்போது நிறைய தடைகள் வருது. அங்க இடம் இல்லை, கூட்ட நெரிச்சல். அவங்க எல்லாம் திரும்பி போயிடல. நம்ம ஊர் கிறிஸ்தவங்க எல்லாம் அப்போ அங்கே இடம் இல்லைப்பா, அப்போ நம்ம வாட்டுக்கு போவோம், அடுத்து இன்னொரு வாட்டி பார்ப்போம்னு சொல்லி சாக்கு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அவங்ககிட்ட இலக்கு இருக்குது, ஒரு மனது இருக்குது. தடைகள் இருந்தாலும் அவங்க பின்வாங்கலை, மேலே ஏறி ஓட்ட பிரிச்சிடுறாங்க. இயேசுக்கு முன்னாடி ஒரு மனதோடு இறக்குறாங்க. அதில் ஒருத்தன் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த திமிர்வாதக்காரன் மேலே கீழே விழுந்து செத்தே போயிருப்பான். அவ்வளவு ஒரு மனதோடு கூட இயேசுவிடத்தை கொண்டு வந்தபோது ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதத்தை நாங்கள் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஐயா, அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, ஒரு மனது குறித்து பேசும்போது நம்ம இக்கால அரசியல்வாதிகிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்ளுங்க. நம்ம கற்றுக்கொள்றதுக்கு பைபிள்லையும் கற்றுக்கொள்ளணும், பைபிளில் உள்ள கேரக்டரில் கற்றுக்கொள்ளணும், திருச்சபைகள் மூலிமா கற்றுக்கொள்ளணும், மிருக ஜீவன்கள் மூலிமா கற்றுக்கொள்ளணும். எங்கள் கேம்பஸில் ஒரு 14 நாய் வச்சுருக்குறேங்க. எங்கள் 10 ஏக்கர் இடம். எனக்கு நாய்கள், அதுக்காக நாயை மேய்ச்சிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கோம். திடீர்னு ஒரே நாளில் 13 பாம்பு வந்துருச்சு. இந்த நாய்கள் இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டி தாங்க. அந்த பாம்புகள் எல்லாம் பிடிச்சிரும்ல. கோழிகள் வளர்க்குறேன். எதுக்காக? அது சின்ன சின்ன பூச்சிகளை தின்றுது பாருங்க. கிண்ணி கோழி வளர்க்குறேன், தேளுகள் எல்லாத்தையும் தின்றுது பாருங்க. கொஞ்சம் சேஃப்டி இருக்குல்லங்க. அந்த நாய்களுக்கு என் கார் வந்து அது கேட்குதுங்க. என் கால் தடம், நான் நடக்கிற அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா அது ஐயோ நம்மளுடைய எஜமான் டேவிட் கணேசன் வராரு போலன்னு குலைச்சி ரெடியாக இருக்குதுங்க. நான் பேசுகிற தமிழ் அதுக்கு புரியுங்க. அது சில நேரம் நான் எங்களுடைய வளாகத்தில், வீட்டு வளாகத்தில் சவுண்டு விடுவான், உள்ளே போ அப்படின்னு சொன்னால் டக்குன்னு போய் கூண்டுக்குள்ளே போய் வச்சிடும். இவன் அடிச்சாலும் அடிச்சு போடுவான்டா, கீழ்ப்படிக்கணும். எனக்கு அதை பார்த்து எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த நாய்கள் கூட கீழே விழுது. நம்ம அன்பு செலுத்துகிற சில நண்பர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க, ஊழியக்காரங்க கீழ்ப்படிய மாட்டாங்க பாருங்க. அரசியல்வாதிகிட்ட, நாய்கள்கிட்ட இருந்து ஒரு சில பாடங்கள் கற்றுக்கொள்கிறேன், மிருக ஜீவன்கிட்ட இருந்து ஒரு சில பாடங்கள் கற்றுக்கொள்கிறேன்.
கழுதையை வச்சு கூட ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. பாருங்க, அவன் ஒருத்தன் பின்மாற்றமாயி காசுக்காக தீர்க்க தரிசனம் சொல்ல போறான், அந்த கழுதை பேசுது பிழையாம் கூட. அல்லேலூயா. பாருங்க, அரசியல்வாதிகிட்ட இருந்து பாடம் கற்றுக்கொள்ளணுங்க. பாருங்க, ஆனா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ற பாடம் என்ன? இன்னைக்கு நம்ம தான் ஊழியம் செஞ்சு பார்க்குறோமே, எத்தனை ஆண்டுகளா எழுப்புதல் வருதாங்க. உங்க ஊர்ல எழுப்புதல் இருக்குதாங்க. எழுப்புதல்லாம் என்ன? அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அற்புதம் நடக்குதாங்க. சர்ச்சு ஜனவரி 1 1 கோடி கிறிஸ்தவங்க தமிழ்நாட்டில் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்கன்னா, ஜனவரி 1 அதே 1 கோடி பேரும் ஆளுக்கு ஒரு கிறிஸ்தவனை ஆதாயப்படுத்தினா 2 கோடி கிறிஸ்தவங்க வரணும். எங்கெங்க வர்றாங்க? உங்க சர்ச்சில் இந்த 6 மாசத்துல ஒருத்தராவது புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்களா? புறஜாதி வந்திருக்காங்களா? அடுத்த சர்ச்சுக்காரங்க உங்க சர்ச்சுக்கு வர்றதை நீங்க கணக்கு செக் படாதுங்க. உங்க சர்ச்சில் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்களா? ரட்சிக்கப்படாதவங்க வந்திருக்காங்களா? இல்லையா? எதுக்கு சர்ச்சு நடத்திக்கிட்டு பேசாம சர்ச்சை மூடிட வேண்டிதான். நான் அடிக்கடி ஓட்டவாய் மாதிரி பேசி போடுறேங்க. பாஸ்ட் 9 மணிக்கு சர்ச் ஆரம்பிச்சவன் மண்டார், 9:30 மணி வரைக்கும் பாட்டு படிக்கிறோம். 9 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும். இன்னைக்கு யாராவது சர்ச்சுக்கு புதுசா வந்தவங்க எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லணும். ஒரு 100 பேர் கொண்ட சர்ச்சில் ஒருத்தராவது எந்திரிச்சு நின்னாதான், உங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாதான் நீ சர்ச்சையை தொடர்ந்து நடத்தணும். இல்ல பாஸ்ட் சொல்லணும், நாம் தோல்வி அடைந்து விட்டோம், போன வாரம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுவதற்கு நாம் தோல்வி அடைந்து விட்டோம். ஒருவர் கூட 100 பேர் சேர்ந்து இருக்கிற நம்முடைய சபையில ஒருத்தர் கூட சர்ச்சுக்கு கூட்டு வரலைங்கிறதுனால நான் போன வாரம் தோல்வி அடைஞ்சு இதோடு சர்ச்சு மூடப்படுகிறது. அடுத்த வாரம் சர்ச்சு முழு சர்ச்சு நடக்கணும்னா நீங்க யாராவது நாம எல்லாரும் ஆளுக்கு ஒருத்தர் சர்ச்சுக்கு கொண்டு வந்தாதான் முழு சர்ச்சு நடக்கும். இப்படி சொல்லணுங்க. ஒவ்வொரு பாஸ்ட் இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா தமிழ்நாட்டுல எழுப்புதல் வந்துருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவங்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒருமனப்படணும், எதிர்கட்சியெல்லாம் ஒருமனப்பட நினைக்கிறாங்க. நான் யோசிக்கிறேங்க, நம்ம சபை ஒருமனப்பட்டா என்னங்க? எல்லா சாமான்களும் ஒருமனப்பட்டா என்ன? எத்தனை சர்ச்சு இது துடியான சாமி, இந்த துடியான சர்ச்சுங்கிறான், அது செத்த சர்ச்சுங்கிறான், இது சாகாத சர்ச்சுங்கிறான். எத்தனை ஸ்தாபனங்க, எத்தனை கொள்கைகள்ல வேறுபாடுங்க. கஷ்டமா இருக்குதுங்க. நாம் எல்லோரும் எழுப்புதலுக்காக நாம் ஒருமனப்பட்டால் என்ன? 4 பேர் ஒருமனப்பட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்குமானால், நீங்களும் நானும் ஒருமனப்பட்டால் அதே அற்புதம் செய்கிற இயேசு அற்புதம் செய்ய முடியும் ஐயா. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்க குடும்பத்துல ஒருமனப்படுங்க. ஒரு 4 நண்பர்களை சேர்த்து, இல்லை நீங்கள் ஒருத்தருக்கு இன்னும் ஒரு 3 நண்பர்களை சேர்த்து ஒருமனப்படுங்க. உங்களோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒரு நபரை கண்டுபிடிங்க. ஜெபம் பண்ணுங்க. எழுப்புதலுக்காக ஜெபிங்க. ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, செயல்படுங்க. எனக்கு எல்லாம் அது 2 பேலன்ஸ்டாக இருக்கணும். ஜெபம்லாம் தமிழ்நாடு உள்ள நல்லா நடக்குதுங்க. எத்தனை இரவு ஜெபம் இப்போ எல்லாம் யூடியூப்ல பாருங்க. ஜெபம் நைட் பிரேயர் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு எழுப்புதல் இருக்கா? இரவு ஜெபத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா? எப்படி கேட்கப்படும்? இரவு ஜெபத்துல ஒரு 1000 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களா? அந்த 1000 பேரும் 1000 கிராமங்கள்ல போகணுங்க. அல்லேலூயா. 1000 பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் கூட்டத்தை கூட்டு நீங்க கிராமத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், தெருப்பிரசங்கம் பண்ணணும். அப்பதாங்க எழுப்புதல் வரும். இன்றைக்கு ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்போம். ஒரு மனதுள்ள ஒரு கூட்டத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஜெப நண்பர்களை எனக்கு தாருங்கள், செயல்படுகிற நண்பர்கள் எனக்கு தாருங்க என்று சொல்லி ஒருமனப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நானும் என்னோடு கூட சேர்ந்து ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிற சிலரை எனக்கு தாரும். எங்கள் கண்கள் முன்பாக சபைகள் ஒருமனப்படுகிறதை, சபைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதை, ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதை எங்கள் கண்கள் காணட்டும். ஒரு எழுப்புதை எங்கள் கண்கள் காணட்டும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். மார்க் 2 ஒருமனப்பட்டு அந்த 4 பேர்களை எங்களுடைய திருச்சபைகளை எழுப்பும், எங்களுடைய பட்டணத்தில் எழுப்பும், எங்களுடைய தேசங்களில் எழுப்பும்.
ஒரு மனதுள்ளவர்களை எழுப்பும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.